ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 46 சோமகாந்தன் முக்தி. இந்த வகையாக பிரம்மதேவன் வியாச பகவானுக்கு எடுத்து கூறிய விநாயகர் மாத்மயத்தை பிருகுமுனிவர் சோமகாந்தனுக்கு விரிவாக எடுத்து உரைத்தார். அரசே, சர்வ வியாபகரான அப்பெரும்பொருளை தினமும் ஆராதித்து வந்தாயானால் உன் மனோரதங்கள் குறையின்றி நிறைவேறும் என்றார். சோமகாந்தன் அவ்வாறே முனிவரால் உபதேசிக்கப்பட்ட மகாமந்திரங்களை இடைவிடாது ஜபித்து பகவானை ஆராதித்து வந்தான். ஒரு வருடம் மறைந்தது. விநாயகர் அவன் மீது கருணை கொண்டு அவனை தமது நகரத்துக்கு அழைத்து வருமாறு கணங்களுடன் அழகிய விமானம் ஒன்று அனுப்பினார். விமானத்தோடு வந்திறங்கிய தேவகணங்கள் அரசனிடம் வந்து அவரை அழைத்து வருமாறு பகவான் தங்களை அனுப்பியதாக தெரிவித்தனர். சோமகாந்தனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கண்களிலிருந்து ஆனந்த பாஷ்பம் ஆறாக பெருகி ஓட பிருகுமுனிவரின் பாதங்களில் பணிந்து அவரை வணங்கினான். சுவாமி, தங்கள் அனுகிரகத்தால் கிடைத்தற்கரிய பாக்கியம் இந்த ஏழைக்கு கிடைத்தது. தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றான். அரசே, விநாயக பெருமானின் மகிமைகளை எடுத்து கூற இந்த ஜன்மம் மட்டுமல்ல, பற்பல ஜன்மங்கள் எடுத்தாலும் போதாது. அவரது மகிமைகளை கேட்டு அவரை ஆராதித்ததால் உனக்கு இந்த பெரும் பாக்கியம் கிட்டியுள்ளது. நீயும் உன் மனைவியும் உன் இரு அமைச்சர்களும் பெருமானுடன் திவ்ய லோகத்திற்கு செல்லுங்கள் என்றார் பிருகுமுனிவர். முனிவரை மீண்டும் பணிந்து வணங்கி அவர்கள் விமானத்தில் ஏற மேளதாளங்களுடன் விமானம் வானத்தில் எழுந்தது. அப்போது சுதன்மை சொன்னாள், நாதா, நம் குமாரன் ஏமகண்டன் நம்மை எதிர்நோக்கி அரண்மனையில் வழிமேல் வழி வைத்து காத்திருக்க மாட்டானா? நமக்கேற்பட்ட பாக்கியத்தை அவனுக்கும் தெரிவித்து அவனையும் பார்த்துவிட்டு செல்ல வேண்டாமா? உடலெங்கும் நோயோடு பார்க்க அருவருக்கத்தக்க நிலையில் அவனை விட்டு பிரிந்து நீங்கள் இன்று திவ்ய ஜோதி பிரகாசிக்கும் உடலோடு இருப்பதை அவன் கண்டு மகிழ வேண்டாமா என்று கேட்டாள். அவள் வார்த்தைகளை கேட்ட தேவகணங்கள் சொன்னார்கள், அரசே, தங்கள் தேவியார் சொன்னதை நாங்களும் கேட்டோம். தங்கள் குமாரன் எங்கள் பகவானிடம் இடையறாத பக்தி கொண்டு மனம் திறந்து அவரை பூஜித்து வருகிறான். தங்கள் பட்டணத்துக்கு வெளியே விமானத்தை நிறுத்துகிறோம். தங்கள் குமாரனை வரவழைத்து அவனுக்கு ஆசிகள் பல வழங்கி அவரிடம் விடை பெற்று பின்னர் புறப்படலாம் என்றார். அவ்வாறே விமானம் தேவநகரத்தின் வாயில் நின்றது. அரசர் அமைச்சர் இருவரையும் அரண்மனைக்கு சென்று மைந்தனை அழைத்து வருமாறு சொன்னார். அரசனோடு காட்டுக்கு சென்ற அமைச்சர்கள் இருவரும் தனியே வருவதைக் கண்டு ஏமகந்தன் சிறிது நேரம் தவித்து போய்விட்டான். தந்தைக்கு ஏதாகிலும் ஆபத்து நேர்ந்து விட்டதோ என்று நடுங்கிவிட்டான். ஆனால் அமைச்சர்களின் முகங்களில் தோன்றும் மகிழ்ச்சி அவ்வாறு ஏதும் நிகழ்ந்து விடவில்லை என்பதை அவனுக்கு எடுத்து காட்டியது. ஓடோடி வந்து அமைச்சர்களை எதிர்கொண்டு வரவேற்று ஆசனம் முதலியவை கொடுத்து உபசரித்தான் ஏமகண்டன். அமைச்சர்களே, அடியேன் தங்களை பணிவோடு நமஸ்கரிக்கின்றேன். என் தந்தையார் சுகமாக இருக்கின்றனரா? தாயார் சௌக்கியமாக இருக்கிறாளா? அவர்களை விட்டுவிட்டு தாங்கள் மட்டும் வந்த காரணம் என்ன? தங்களிடையே காணப்படும் மகிழ்ச்சியால் அவர்களுக்கு கெடுதி ஒன்றுமில்லை என தோன்றுகிறது என்றான். அரசகுமாரா, தங்கள் தந்தையாருக்கு எவ்வித கெடுதியும் ஏற்படவில்லை. பூர்வ ஜன்மத்தில் அவர் செய்திருந்த காரியங்களால் பிருகு முனிவரை அடைந்து அவரால் விநாயக பெருமானின் திவ்ய சரித்திரங்களை கேட்க நேர்ந்தது. அதன் காரணமாக அவரது நோய் நீங்கி பகவானின் அருள் கடாட்சம் பூரணமாக அடைய பெற்றார். விநாயக பெருமான் தங்கள் தந்தை தாயார் இருவரையும் தமது இருப்பிடம் அழைத்து கொள்ள தேவகணங்களுடன் திவ்ய விமானத்தை அனுப்பி வைத்துள்ளார். தங்கள் தந்தையாரை அடைந்ததால் பகவான் திவ்யலோகத்தை அடையும் பாக்கியம் எங்களுக்கும் கிட்டியது. விமானத்தில் செல்லும் மார்க்கத்தில் தங்களை கண்டு தங்களுக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நகரத்து வாயிலில் காத்திருக்கின்றனர். தங்களை அழைத்து வருமாறு எங்களை அனுப்பினர் என்றனர் அமைச்சர் இருவரும். அவர்கள் வார்த்தைகளை கேட்ட ஏமகண்டன் ஆனந்த கூத்தாடினான். இதர அமைச்சர்களும் நகரத்து மாந்தர்களும் தொடர நகர வாயிலுக்கு வந்து விமானத்தில் இருந்த பெற்றோரை வணங்கினான். அப்பா, அம்மா, உங்கள் மனக்கவலை தீர்ந்த திவ்யலோகத்துக்கு செல்லும் பாக்கியத்தை கணேசமூர்த்தியின் ஆராதனையால் கிடைக்கப் பெற்றீர்கள். உங்களை விட்டு பிரிந்து நான் மட்டும் இங்கே இருக்க விரும்பவில்லை. என்னை இவ்வுலக வாழ்க்கையில் சிறிதும் பற்று இல்லை. என்னையும் சேர்த்து அழைத்து செல்லுங்கள் என்றான். அவனோடு வந்திருந்த
நகரமாந்தர்களும் தாங்களும் உடன் வருவதாக வேண்டினர். மைந்தா, உன் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நாங்கள் இல்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கு கிட்டும் நற்பலங்கள் அவர் செய்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களை பொறுத்திருக்கின்றது. அவரவர்க்கு விதிக்கப்பட்ட கர்மாக்கள் முடிந்த பின்னர்தான் ஒருவன் இவ்வுலக வாழ்க்கையை விடுவதோ ஏற்பதோ இருக்கின்றது. ஆகவே எங்கள் இயலாமைக்கு நாங்கள் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்றான் சோமகாந்தன். அப்போது தேவகணங்கள், அரசே, தங்கள் குமாரன் கணேசரை பூஜித்து வருவதால் அவர் சகல சௌபாகியங்களும் அடையத்தக்கவராக இருக்கின்றனர். தாங்கள் கணேசரின் திவ்ய சரித்தங்களை கேட்ட பலனை தங்கள் நகரமாந்தர் அனுபவிக்க செய்வீர்களானால் அவர்களும் தங்களோடு வர முடியும் என்றனர். சோமகாந்தனும் இவ்வாறே தான் பெற்ற பலனை அவர்களும் பகிர்ந்து கொள்ள தத்தம் செய்தான். அனைவரும் திவ்ய சரீரம் பெற்று அரசனோடு விமானத்தில் ஏறிக்கொள்ள அவர்கள் விநாயகரின் லோகத்துக்கு சென்றனர்.